குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பார்க்கலாம். ஹியூமன் எவல்யூஷன், அதாவது மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்தை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த பாடத்தில் நம்ம எதை பற்றியெல்லாம் கற்றுக்கொள்வோம் அப்படின்னா, டு நோ த ஆரிஜின்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ், அதாவது மனித குலம் உருவான வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்குவோம். To learn about the different stages of human evolution from nomadic hunting gathering to a settled life, அதாவது வேட்டையாடுதல். ஆதி மனிதன் எப்படி இருந்தான்? வேட்டையாடுதல், அப்புறம் உணவு சேகரித்தான். இந்த நிலையிலிருந்து ஒரு இடத்துல எப்படி நிலைத்து வாழ்ந்தான், அதை பற்றி அந்த மனிதனுடைய பரிணாமத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். To know about the stone implements of the prehistoric humans, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்து மனிதனுடைய கற்கருவிகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதுக்கப்புறம் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் வீல், அதாவது நெருப்பு கண்டுபிடிக்கிறத பற்றியும் சக்கரம் எப்படி பயன்படுத்தினான் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். டு நோ த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ராக் பெயிண்டிங்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன் ஹியூமன்ஸ், பழங்கால மனிதர்களுடைய குகை ஓவியங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் இந்த பாடத்தில் கற்க போகிறோம். இப்போ இந்த ஹியூமன் எவல்யூஷன், அந்த மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ பூமி எப்படி தோன்றியது அப்படிங்கிறதுல நாம் சூரிய குடும்பம் எப்படி தோன்றியச்சு அப்படிங்கிறத பற்றி நாம் ஜியாகிரஃபியில் படித்தோம். பிஃபோர் 460 crore years எர்த் எவால்வ்ஸ், அதாவது 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி தோன்றுச்சு. அதுக்கப்புறம் பிஃபோர் 20 lakhs years மேன் ஸ்டார்ட்ஸ் டு வாக், அதுக்கப்புறம் குரங்காக இருந்த மனிதன் என்ன பண்ணான்? ஃபஸ்ட்டு 4 காலில் தான் நடந்தான், விலங்கு மாதிரி தான் இருந்தான். அதுக்கப்புறம் எழுந்து நடக்க ஆரம்பித்து, அதாவது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மனிதன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். பிஃபோர் 3 lakh years ஸ்ப்ரெட் ஓவர் எர்த், அதுக்கப்புறம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் அங்கங்கே நாடோடியாக தான் அலைஞ்சு திரிஞ்சான். அதாவது நாடோடியாக காட்டில் இருக்கக்கூடிய பொருளை சாப்பிட்டுட்டு இருந்தான். ஒரு இடத்துலேருந்து அந்த உணவுப் பொருட்கள்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போவோம். அதுபோல் நாடோடியாக வாழ்ந்தவன் என்ன பண்ணால், உலகத்தில் எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பித்தான். பிஃபோர் 800 years ஸ்டார்டட் கல்டிவேஷன், 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை, ஆற்றங்கரையில் ஓரத்தில் தங்கி வேளாண்மையை செய்ய ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் பிஃபோர் 5000 years ஃபவுண்ட் சிவிலைசேஷன், அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகரிகம் தோன்றியது. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுடைய வகையை பற்றி, அதாவது அவன் தோன்றியதிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய நவீன மனிதனை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹியூமன் எவல்யூஷன், ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது மனித பரிணாம வளர்ச்சியினுடைய நிலைகள் பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எந்த மனிதன் தோன்றினான் அப்படின்னா, ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் தான் ஃபஸ்ட்டு தோன்றினான். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹோமோ ஹெபிலிஸு, அதுக்கடுத்து ஹோமோ எரெக்டஸு, அதுக்கப்புறம் நியாண்டர்தால் மனிதன், அதுக்கப்புறம் ஹோமோசெப்பியன்ஸ், அதுக்கப்புறம் குரோமேக்னான்ஸ், அதாவது ப்ரெசன்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு மனித பரிமாண வளர்ச்சி நிலைகள் பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன், மனித பரிணாம வளர்ச்சியினுடைய ஸ்டேஜஸ் நிலைகள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோலோபித்திகஸ். இந்த ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டோ ஹியூமன் எவால்வ்டு இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா சதர்ன் ஏப், அதாவது இவன் தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினான். ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் இவன் தோன்றியிருக்கான். பிட்வீன் 4 million அண்டு 2 million years, அதாவது 4லிருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள்ளே தோன்றியிருக்கான். இவன் எப்படி கற்றுக்கிட்டான், என்ன பண்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எ மிக்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஏப் ட்ரைட்ஸ், பைப்டால் வாக்கிங் ஆன் 2 legs, அதாவது இவங்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா மனித பண்பும் இருந்தது, குரங்கினுடைய பண்புகளோட காணப்பட்டான். 2 கால்களை பயன்படுத்தி என்ன பண்ணான்? நடக்க ஆரம்பித்தான். அதுக்கடுத்தது இருக்கக்கூடிய மனிதன் யார் அப்படின்னா ஹோமோ ஹெபிலிஸ், புரோட்டோ ஹியூமன், அதாவது தொடக்க கால மனிதன். பிட்வீன் 2.3 and 1.4 மில்லியன் இயர்ஸ், அதாவது 2.3
3 மில்லியன்லேருந்து 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்குள்ளே இருந்த மனிதன் தான் யாருன்னா ஹோமோ ஹெபிலிஸ்ன்னு சொல்லுவாங்க. இவன் எப்படி காணப்பட்டான் அப்படின்னா, presence of big toe to hold tightly and less protruding face, tool maker. இவன் வந்து எப்படி இருந்தான், இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களை வந்து பெற்றிருந்தான். கால் விரல்கள்லாம் எப்படி இருந்துச்சு, காலை வந்து நல்லா இறுக பற்றிக்கொள்ள, நடக்கும்பொழுது இறுக பற்றிக்கொள்வதற்கான அந்த கால் விரல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெருசு பெருசாக இருந்தது. முன்பக்கம் நீட்டுக்கொண்டிருந்த தாடை, இந்த நம்ம கண்ணப்பகுதி இருக்கு இல்லையா, கன்னத்துக்கு கீழே தாடை இருக்கு இல்லையா, கீழ்த்தாடை, அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா நீட்சி பெற்று இருந்தது. அதாவது அந்த நீட்டிக்கொண்டிருந்த தாடை, அதாவது குரங்குக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்படி நீட்டிக்கொண்டு இருக்கும் இல்லையா, அந்த தாடை வந்து சற்று குறைந்து காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவன் வந்து டூல் மேக்கராக இருந்தான், அதாவது கருவிகளை வந்து உருவாக்கினான். யாருன்னா ஹோமோ ஹெபிலிஸ். அதுக்கடுத்து இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ். ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாவா மேன், நாட் ஃபுல்லி ஹியூமன், பிரைன் ஸ்மாலர் தேன் அவர்ஸ். அதாவது ஜாவா மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து முழுமையான மனிதன் கிடையாது. தற்கால மனிதர்களை விட கொஞ்சம் குறைவான மூளையுடையவனாக இருந்தான். இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா சும்மா அப்ராக்சிமேட்லாம் பார்த்தோம்னா 1.8 மில்லியன் இயர்ஸ் எகோ, அதாவது 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவன் தான் ஹோமோ எரெக்டஸ். இவன் எப்படி இருந்தான் அப்படின்னா வாக்டு இன் எ ஸ்ட்ரைட் போஸ்டர், ஹீ ஹேட் த நாலேஜ் ஆஃப் த ஃபயர். இவன் தான் வந்து நேராக நிமிர்ந்து பார்த்த மனிதன், நேராக நிமிர்ந்தபடி இருந்தவன். ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரோலிபித்திகஸ் பார்த்தோம் அப்படின்னா மனிதனும் குரங்களோட பண்புகளோட காணப்பட்டான். அதுக்கடுத்த ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவனுடைய தாடை, அந்த குரங்குக்கு வந்து இந்த தாடை வந்து நீண்டு இருக்கும், அந்த தாடை வந்து நீண்டு இல்லாமல் கொஞ்சம் குறைவாக காணப்பட்டுச்சு. அடுத்தது இருக்கக்கூடிய ஹோமோ எரெக்டஸ் பார்த்தோம் அப்படின்னா அதாவது நேராக நிமிர்ந்து நடந்தான். அது மட்டும் இல்லாமல் நெருப்பை பற்றி தெரிஞ்சிருந்தான். அந்த சிக்கி முக்கை கற்களை பயன்படுத்தி அவன் நெருப்பை உருவாக்கி நெருப்பை வந்து பயன்படுத்த தெரிந்திருந்தான். அடுத்தது வந்து யார் அப்படின்னா நியாண்டர்தால், நாட் ஃபுல்லி ஹியூமன். இவனும் வந்து முழுமையான மனிதன் கிடையாது. பிட்வீன் 1,30,000 and 40,000 இயர்ஸ், அதாவது 1,30,000 ஆண்டுகள்லேருந்து 40,000 ஆண்டுகளுக்குள்ளே இருந்தவன் தான் யாருன்னா இந்த நியாண்டர்தால் அப்படிங்கிற மனிதன். டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன்ஸ், தியர் டூல்ஸ் வேர் க்ரூட், ஹண்டிங் ஸ்கில்ஸ் வேர் ஆல்சோ புவர். There are evidence of burying the dead. Evidences are seen at Neanderthal in Germany. இவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஆப்பிரிக்கர்கள்கிட்ட இருந்து வேறுபட்டு காணப்பட்டாங்க. இப்போ ஆப்பிரிக்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்பிரிக்கன்ஸ் இருக்க கிழக்கு ஆப்பிரிக்காவில் தானே ஃபஸ்ட்டு அந்த ஆஸ்ட்ரோலிபித்திகஸ் வந்து தோன்றினான் இல்லையா, அதிலிருந்து இவங்க வந்து வேறுபட்டு காணப்பட்டாங்க. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய டூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கருவிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கரடுமுரடான கரடுமுரடாக இருக்கும், ஒரு ஷேப் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வேட்டையாடக்கூடிய திறனில் வந்து பின்தங்கி இவங்க காணப்பட்டாங்க, ரொம்ப புவராக இருந்தாங்க. தெர் ஆர் எவிடன்சஸ் ஆஃப் பரியிங் த டெட். இறந்தவர்களை என்ன பண்ணாங்க இவங்க அப்படின்னா புதைச்சாங்க, அதாவது குழி தோண்டி புதைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி புதைச்சாங்க இறந்தவர்களை. எவிடன்சஸ் ஆர் சீன் அட் நியாண்டர்தல் இன் ஜெர்மனி. ஜெர்மனியில் வந்து இவங்களை பற்றிய சான்றுகள்லாம் ஜெர்மனியில் கிடைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வைஸ்மேன், அதாவது சுயமாக சிந்திக்கும் திறனையுடைய மனிதன். இவனுடைய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சுயமாக சிந்திக்கக்கூடிய மனிதன் தான் யாருன்னா இந்த ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிறவன். இவங்களுடைய காலம் வந்து 3 lakhs இயர்ஸ்க்கு முன்னாடி. மாடர்ன் ஹியூமன் பீயிங் ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டி ஸ்டில் யூஸ்டு கிரியேட் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ், மூவ்ட் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் செட்டில்ட் இன் யூரோப் அண்ட் ஏஷியா. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த நியாண்டர்தால் மேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்கா காரங்கிட்டேருந்து வேறுபட்டு காணப்பட்டான். அவங்க வந்து கரடுமுரடான கருவிகளை வந்து பயன்படுத்தினாங்க.
ஆனால் வேட்டையாடக்கூடிய திறமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் பின்தங்கி காணப்பட்டாங்க. ஆனால் ஹோமோசேப்பியன்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான். அதாவது நல்ல திறமையாக வேட்டையாடக்கூடியவனாகவும் இருந்தான். ஒரு குடும்பமாக சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து ஒரு சமூகமாக வாழக்கூடிய வாழ்க்கை வந்து அவன் வாழ்ந்தான். இவனும் வந்து கரடுமுரடான கற்கருவிகளை தான் பயன்படுத்தினான். இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மூவ் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் செட்டில்ட் இன் யூரோப் அண்ட் ஏஷியா. அதாவது ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து வந்து ஐரோப்பாவிலையும் ஆசியாவிலையும் இவங்க குடியேறினாங்க. யாருன்னா ஹோமோசேப்பியன்ஸ். அடுத்தது த மாடர்ன் ஹியூமன். 50,000 years ago in Eastern Africa and 40,000 years ago in West Asia and in Southeastern Europe. அதாவது குரோமேக்னான்ஸ் த ப்ரெசன்ட் மேன். குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிற நவீன மனிதன் எப்போ வாழ்ந்தான் அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50,000 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் வந்து 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும், அடுத்தது வெஸ்ட் ஏஷியா அது மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் வந்து 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தும் வாழ்ந்துட்டு இருக்கான். பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப் யூஸ்டு நாட் ஓன்லி இம்ப்ளிமெண்ட்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன் பட் ஆல்சோ ஆஃப் போன். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நியண்டர்தாலும் ஹோமோசேப்பியன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா கரடுமுரடான கல்லாலான கருவிகளை வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணான், மாடர்ன் மேன் வந்து ஹியூமன் என்ன பண்ணான் அப்படின்னா கற்கருவிகளையும் பயன்படுத்தினா. அது மட்டும் இல்லாமல் விலங்குகளுடைய எலும்புகள் இருக்கும் இல்லையா, அந்த எலும்பினால் ஆன கருவிகளையும் இந்த மாடர்ன் ஹியூமன் வந்து பயன்படுத்தினா. இவன் வந்து எந்தெந்த வகையான கருவிகளை வந்து பயன்படுத்தினா அப்படின்னா தியர் வெப்பன்ஸ் இன்க்ளூடட் ஹார்பூன்ஸ் அண்டு ஸ்பியர் த்ரோவர்ஸ். அதாவது ஈட்டி தூரத்தில் இருந்து ஒரு விலங்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வேகமாக வீசி ஈட்டி வந்து எரிஞ்சு கொள்ளுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய குத்தீட்டியை பயன்படுத்தினா. அது மட்டும் இல்லாமல் நெம்புகோல் வகையான கருவிகளையும் அவன் வந்து பயன்படுத்தி வேட்டையாடினான். ஓகே, இப்போ இந்த லெசனில் நம்ம எதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றியெல்லாம் விரிவாக படிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.